வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது தவணை கடன் வழங்கும் தீர்மானத்தை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியின் பின்னணியில் உள்ளவர்களை வெளிப்படுத்தும் நோக்கம் ஜனாதிபதிக்கு இல்லை என முஜிபுர் ரஹ்மான் கருத்து. தபால் திணைக்கள ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தபாலகங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள். சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி பாரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர்கள் சேவை சங்கம் எச்சரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்துடன் பொருத்தமற்ற ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை என ஆசுமாரசிங்க கருத்து. செங்கடலில் ஹிரீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, நாயை போன்ற நம்பிக்கை. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது தவணை கடன் வழங்கும் தீர்மானத்தை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் 3வது தவணையை விடுவிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு நேற்றைய தினம் கூடி விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 2வது மதிப்பாய்வு குறித்து கலந்துரையாடியிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 2ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. கடன் வசதி மூலம் இதுவரை இலங்கைக்கு $670 மில்லியன் பெறப்பட்டுள்ளன. இந்த கடன் வசதியின் 3வது தவணையை நேற்று நள்ளிரவு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரித்துள்ளது. இதனூடாக இலங்கைக்கு $335 மில்லியன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, நாயை போன்ற நம்பிக்கை. வாக்குகளை விலைபேசும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். வாக்குகளை விலைபேசும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனசெத பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மீரட்டை ஜீவாத்தன එකම මවගේ දරුවෝසේ සලකලා ජීවත් වෙන්න ඕන. இலங்கை பல்லின மக்கள் வாழும் நாடாகும். இந்த நாட்டில் ஒரே தாய் மக்களாகவே நாம் வாழ வேண்டும். ஆனால் தேர்தலை மையமாக கொண்டு இனமத மொழிபேதத்தை ஏற்படுத்தி உணவு பொதி மற்றும் குறிப்பிட்ட அளவு தொகை பணத்தினையும் வழங்கி வாக்குகளுக்காக விலை பேசும் நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. அதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அதற்கு அகப்பட வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சஜித் மற்றும் அனுரகுமார ஆகியோர் தற்போது நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அதிகாரத்தை கேட்கின்றனர். ஆனால் அவசியமான வாய்ப்பு கிடைத்த தருணத்தில் எங்கிருந்தனர் என வினவ விரும்புகின்றேன். ජනතාව මේ ඊළඟට බත් පැකට් එකටයි කසිප්පු කාලටයි අරක්කු කාලට உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூத்திரதாரியின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கம் ஜனாதிபதிக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூத்திரதாரியின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு வெடிப்பு சம்பந்தமாக அவர்களுடைய நடைமுறையிலே பல நடைமுறையிலே சரியான முறையிலே அவர்கள் வேலை செய்து இல்லை என்று உயர் நீதிமன்றம் கூட கூறியிருக்கிறார்கள். அப்படி கூறியிருக்கிற நேரத்தில் மீண்டும் அதுக்கு எதிராக ஒரு விசாரணை குழு ஒன்று போடுறதுக்கு அவசியம் ஒன்று இல்லை. அதனால தான் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு திட்டமிட்டு தான் இந்த குழுவே போடுறார். என்னென்றால் எங்களுக்கு தெளிவாக விளங்குது, அவர் இந்த குழுவை போடுறது இந்த வழக்கு மீண்டும் ஆரம்பிக்க இயலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு. அதனால் அவரை காப்பாற்றிக் கொள்றதுக்கு அவர் இந்த குழுவை போட்டிருக்கிறார்களாண்டு ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் தெளிவாக கூற வேணும், அன்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் ஸ்கொட்லாந்து நாடே கொணவாறு என்று கூறினார்கள். ஜனாதிபதி ஆவினத்துக்கு பிறகு அதை நிராகரித்தார்கள். சேனல் 4 வெளிவந்த பல விஷயங்கள் வெளிவந்தது. அந்த விஷயங்களை பற்றியும்
சேனல் 4லே வெளிவந்த விஷயங்களை பற்றியும் ஆராய்க்கிறதுக்கு அதை பற்றி தேடுறதுக்கும் ஜனாதிபதி அவர்கள் ஒரு கமிட்டியை நியமித்தார்கள். ஆனால் அந்த கமிட்டியை நியமித்த அந்த கமிட்டிக்கு அதிலே நடந்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்று இப்போது 6 மாதத்துக்கு மேலே வந்திருக்கிறது. இப்போது நான் நினைக்கிறேன் அந்த கமிட்டியை நியமித்தும் குறைந்தது ஒரு 9 மாதமாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய ரிப்போர்ட் வரவும் இல்லை. அந்த கமிட்டிக்கு என்ன நடந்ததும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உண்மையான ஒரு தேவை ஒன்று இல்லை. இந்த பாஸ்கு குண்டு வெடிப்பில் தாரானுக்கு பின்னாலே இருந்து உண்மையாக உதவி செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு உண்மையாக தேவை ஒன்று இல்லை என்று எங்களுக்கு தெளிவாக விளங்குது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருவிழா இன்று இடம்பெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை விசேட திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இன்று காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி மறைமாவட்ட துணை ஆயர் பேரர் திரு ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னராக காலை 6 மணிக்கு அருட்தந்தை யோய் மரியரட்னம் அடிகளாரால் தமிழில் திருப்பலி பூசை நிறைவேற்றப்பட்டது. மேலும் இன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றது. அதனை அடுத்து இரவு 8 மணிக்கு புனித அந்தோனியாரின் திருச்சொரூப ஆசீர்வாதம் பேராயரனால் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் திகதி திங்கட்கிழமை விசேட திருப்பலியை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் திருவிழாவிற்கான விசேட நவநாள் வழிபாடுகள் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறை இன்று திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வகுப்பறையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிச் செயலாளர் உமாச்சந்திர பிரகாஷ் மற்றும் பிரதேச அமைப்பாளர் முகமது ஹாசிம், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கிளிநொச்சி மாவட்டத்தை தகவல் தொழில்நுட்ப மையமாக மாற்றியமைப்பதுடன் விவசாயத்தையும் நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள செவிப்புலன் வெளிப்புலன் அற்றோரின் பாடசாலைக்கு விஜயம் செய்தார். இதன்போது பாடசாலைக்கு 2,50,000 ரூபாய் நிதியை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் பங்கேற்றனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரனை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த சந்திப்பு நல்லூர் கோவில் வீதியில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட காவி விக்னேஸ்வரன், தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு 13வது திருத்த சட்டம் இறுதி தீர்வல்ல. தற்போதுள்ள 13வது திருத்த சட்டத்தில் பல குறைபாடுகள் உள்ளன. ஒற்றையாட்சி முறைமை கொண்ட அரசமைப்பை ஏற்பதற்கு தமிழ் மக்கள் தயாராக இல்லை. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய தீர்வே எமக்கு தேவை என சஜித் பிரேமதாசவிடம் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் காரைநகர் யாழ்டன் கல்லூரிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் ஸ்மார்ட் வகுப்பறை கையளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 234வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. இதன்போது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கு 1,00,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ 15ක් තිබෙනවා. GN divisions ග්‍රාම නිලධාරී වසම් 435. சாதி, மதம், வர்க்கம், கட்சி, அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் நாம் அனைவரும் இலங்கை பிரஜைகளாவோம். எமது நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போலவே பல்வேறு பிரச்சனையான சூழ்நிலைகளையும் சந்தித்து வருகின்றோம். முட்டி மோதுவது இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையப் போவதில்லை. கலந்துரையாடல் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் பரஸ்பர நம்பிக்கையுடன் செயற்பட்டு ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக செயற்படுவதே இதற்கு தீர்வாக அமையும். சாதி, இனம், மதம், அந்தஸ்து, பிரதேசம் எதுவாக இருந்தாலும் இந்நாட்டில் உள்ள சகலரும் ஒரே அந்தஸ்துள்ள குடிமக்களாவர். இவர்கள் அனைவருமே இலங்கை பிரஜைகள் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் இந்நாட்டில் வாழும் அனைவரும் சம அந்தஸ்துடையவர்கள் ஆவர். இது அரசியலமைப்பில் உள்ளது போலவே நடைமுறையிலும் அது உண்மையான ஒன்றாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ඉංග්‍රීසි භාෂාවට අමතරව තොරතුරු තාක්ෂණය පරිගණක විද්‍යාවට මුල් තැන දෙන්න. தபால் திணைக்கள ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தபாலகங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள் வழங்கப்பட்டன.
நாடளாவிய ரீதியில் தபால் திணைக்கள ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் தபாலகங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள் வழங்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. நாடளாவிய ரீதியில் தபால் திணைக்கள ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தபாலகங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள் வழங்கப்பட்டன. அதற்கிணங்க வவுனியா தபால் அலுவலகத்தில் இன்று காலை 9 மணியிலிருந்து தண்டப்பணம் கட்டும் செயற்பாடு மற்றும் அத்தியாவசிய தபால் சேவைகள் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேபோன்று யாழ்ப்பாணம் மத்திய தபாலகத்திலும் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள் வழங்கப்பட்டன. ஒரு சில தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடாததை முன்னிட்டு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் சேவைகள் வழங்கப்பட்டன. ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக மன்னார் தபாலக ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தபால் துறையில் நிலவும் 5000த்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நிரப்ப தவறியமை, உரிய பதவி உயர்வை வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் இடம்பெறுகின்றது. போராட்டத்திற்கு அஞ்சல் அதிபர்கள் ஆதரவளிக்காத நிலையில் ஏனைய அஞ்சல் அலுவலக சேவைகள் மன்னார் மாவட்ட அஞ்சல் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டன. தபால் ஊழியர்கள் நேற்று முதல் ஆரம்பித்துள்ள சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக நுவரெலியா பிரதான தபால் நிலையத்தில் தபால்கள் தேங்கியுள்ளன. தபால் நிலையத்தை தனியாருக்கு விற்பனை செய்ய முற்படுவதை கண்டித்தும் தபால் ஊழியர்களின் உரிமையை வென்றெடுக்கவும் சுகையின தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தபால் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் முத்திரை வழங்கும் பிரிவு மற்றும் பதிவு தபால் பிரிவு மாத்திரம் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தபால் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பகுஜன ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தபால் ஊழியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை. நீண்ட காலமாக ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இதனுடன் தொடர்புடைய அனைத்து துறையினருடன் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அத்தியாவசியமான சேவைகளுக்கு மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம் என நாம் ஊழியர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் இன்று குளவிக்கொட்டுக்கு இலக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் 35 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்கள் இன்று காலை குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இன்று காலை பாடசாலை ஆரம்பமாகும் நேரத்தில் மரத்திலிருந்த குளவிக்கூடு கலைந்ததில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் 18 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தை தொடர்ந்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசார் குளவிக்கூட்டினை எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து மாணவர்களும் பாடசாலையிலிருந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது தொடர்பில் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 35 மாணவர்களுக்கு குளவி கொட்டி தர்மபுர வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றார்கள். தற்போது 18 மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஏனைய மாணவர்கள் உடல் நலம் தேறி பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிபர் உட்பட 3 ஆசிரியர்களுக்கும் இந்த கருங்குளவி கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கருங்குளவி பாடசாலை வளாகத்திலே சுற்றித் திரிவதை அவதானித்து உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு பொறுப்பாக செயற்படுகின்ற திருவாளர் திருக்குமார் மற்றும் வலய கல்வி அலுவலகம், வன ஜீவராசிகள் திணைக்களம், போலீஸ் அதிகாரிகள் என பலருக்கும் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் நமது பாடசாலை வளாகத்துக்கு வருகை தந்து குளவிக்கூடு காணப்படுகின்ற இடத்தினை கண்டறிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பாடசாலை வளாகத்திலே காணப்படுகின்ற நாவல் மரத்தினுடைய உச்சியிலே இந்த குளவிக்கூடு காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அதனை அகற்றுவதற்குரிய செயற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வனஜீவராசிகள் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பன இணைந்து பாடசாலை நாவல் மரத்திலே காணப்படுகின்ற அந்த பெரிய குளவிக்கூட்டினை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி பாரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர்கள் சேவை சங்கம் எச்சரித்துள்ளது. சம்பள முரண்பாட்டை எதிர்வரும் 14 நாட்களுக்குள் தீர்க்காவிடில் 26ஆம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுப்ரதீபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
ரணில் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். விசேடமாக நேற்றைய தின போராட்டம் வடக்கிலே 13 வலயங்களிலும் அதே போல கிழக்கிலே அனைத்து வலயங்களிலும் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களிலும் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் ரணில் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கூறுகின்றோம். இனிவரும் காலங்களிலே அதிபர் ராசுடைய போராட்டங்கள் வடக்கு கிழக்கிலே பாரிய முனைப்புடன் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே நாங்கள் இன்னும் அவர்களுக்கு 14 நாள் கால அவகாசத்தை வழங்குகின்றோம். ரணில் அவர்களே, உடனடியாக எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காவிட்டால் எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை நாங்கள் கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம். அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் கால்நடை வளர்ப்பு தொடர்பான பயிற்சி செயலமர்வு நடாத்தப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலகத்தின் ஊடாக அரசின் சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 30 பயனாளிகளுக்கு கால்நடை வளர்ப்பு தொடர்பான பயிற்சி செயலமர்வு இன்று நடாத்தப்பட்டது. பயிற்சி செயலமர்வினை விடய அபிவிருத்தி உத்தியோகத்தர் வேலவராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் காஞ்சனகுடா கால்நடை பண்ணை கேட்போர் கூடத்தில் செயலமர்வு நடைபெற்றது. மீள்குடியேற்ற கிராமங்களான தங்க வேலாயுதபுரம், தாண்டியடி, சங்கமன் கிராமம் ஆகிய கிராமங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் செயலமர்வில் பங்கேற்றனர். செயலமர்வில் திருக்கோவில் பிரதேச மிருக வைத்தியசாலை வைத்தியர், மாவட்ட வைத்தியர், திருக்கோவில் உதவி பிரதேச செயலாளர் என பலரும் கலந்து கொண்டனர். மொனராகலை பகுதியில் 9140 கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொன்ராகலை தனமல்வில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹஹ குரல்லன பெலச பகுதியில் 9140 கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது மொனராகலை தன்மல்வில பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நினைவேந்தல் செய்வதற்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரம் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. 1983 முதல் 2009 வரையான காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரங்கள் என்பவற்றால் உயிரிழந்த பொதுமக்கள், ஆயுதப்படை உறுப்பினர்கள், போலீசார், முன்னாள் போராளிகள் உட்பட அனைவரையும் நினைவுகூரும் வகையில் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக நினைவிடம் ஒன்றை அமைப்பது குறித்து இந்த குழு ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் நினைவேந்தல் செய்வதற்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என குழு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பல்வேறு குழுக்களும் தனிநபர்களும் நினைவேந்தல் மற்றும் நல்லிணக்க நிகழ்வுகளை வெவ்வேறு வழிகளில் முன்னெடுப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வளமான அறிவு கட்டமைப்பை இது வெளிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ள நிபுணர் குழு, நாட்டின் மோதல்கள் தொடர்பான கடந்த காலத்தை பற்றி அறிக்கை இடவோ கருத்து தெரிவிக்கவோ அல்லது வேறு விதமாக கையாள முயற்சியின் போது இந்த பங்களிப்புகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் மோதல்கள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுடன் உருவான கலை மற்றும் கலாச்சார வெளிப்பாடுகளை பாதுகாத்து வைக்கும் குறியீட்டு ரீதியிலான கட்டடம் ஒன்றை அமைக்கவும் குழு பரிந்துரைத்துள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக கூட்டு அர்ப்பணிப்பை உறுதி செய்வதும் அனைத்து இலங்கையர்களிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாகும். குழுவின் அறிக்கையை கையளிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் பங்கேற்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் பொது வேட்பாளராக விருப்பம் தெரிவித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சிவில் சமூகங்கள், அரசியல் கட்சிகள் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதே முக்கியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிவாஜிலிங்கம் சொல்லியிருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் சிவாஜிலிங்கம் தான் அதுல பிள்ளையார் மாதிரி முன்னுக்கு வந்து நிற்கிறார். தமிழ் மக்கள் சார்பிலே சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை முன்னிறுத்துவதுதான் முக்கியம். அவர்கள் சேர்ந்து முன்னிறுத்தும் போது தமிழ் மக்களினுடைய ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கின்றதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்.
அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே வரும் ஒருவரையும், நான் இதிலே வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒருவரையும் நாங்கள் ஒரே விதமாக பார்க்கக்கூடாது. போஷாக்கான உணவும் நஞ்சற்ற உணவும் எனும் கண்காட்சி கிளிநொச்சி கண்டாவளையில் இடம்பெற்றது. தேசிய போஷாக்கு மாதத்தில் போஷாக்கான உணவு நஞ்சற்ற உணவும் கண்காட்சி கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி துவாரகாவின் ஏற்பாட்டில் கண்டாவளை பிரதேச செயலக மண்டபத்தில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி வினோதன் மற்றும் கண்டாவளை பதில் பிரதேச செயலாளர் மற்றும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, வர்த்தகர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், கிராம அலுவலர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது தற்காலத்தில் சிறு வயதில் பல நோய்கள் ஏற்படுவதால் உணவு பழக்க வழக்கம் மிக முக்கியமானது என வலியுறுத்தப்பட்டது. உணவு மற்றும் போஷணை என்பது நமக்கு ஒரு அத்தியாவசியமான விடயம். ஆகவே அது எங்களுடைய அடிப்படை உரிமை. நீண்டகால போஷணை குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் உள நிலைமைகள் போன்றன சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வருகிறது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மாத்திரம் மேற்கொள்ளாமல் அதையும் தாண்டி எவ்வாறாக ஆரோக்கியமான போஷணமிக்க உணவு வகைகளை நாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே உருவாக்கலாம் என்றதை பற்றி ஒரு அறிவை மீண்டும் உருவாக்க வேண்டும். ஃபாஸ்டான உலக வாழ்க்கைக்காக பழகிக்கொண்ட பழக்கங்களால் நிறைய எங்களுடைய கிராமங்களில் இயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய உணவுகளை எல்லாம் மறந்து நாங்கள் ரெடிமேட் ஃபுட் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் என்ற ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டு நூடுல்ஸ், டிபி டிப் இப்படியான கொத்து, ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்லி நாங்கள் மாறினதால தான் எங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததால் உணவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் அந்த நிலைமையில இருந்து படிப்படியாக பின்னோக்கி செல்லணும். புதிய புதிய முறைகளை பயன்படுத்தி மக்களை பழையபடி கிராமங்களுக்கு கொண்டு கிராமங்களில் உணவு உற்பத்தியை அதிகரித்து அவையில தன்னிறைவு காண வைக்கிறது தான் எங்களுடைய இந்த போஷண மாதத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. நுவரெலியா மாவட்டத்தில் புதிய இளம் அரசியல் தலைவர்களை உருவாக்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் புதிய இளம் அரசியல் தலைவர்களை உருவாக்க தயார் எனவும் நுவரெலியா மக்களின் நலனுக்காக செயற்பட தயார் எனவும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்ட கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க இன்று காலை நுவரெலியா மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்ததுடன் அனைத்து மத தலங்களுக்கும் சென்று மத தலைவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலையம் உள்ளிட்ட பௌத்த விகாரைகள், ஹாவாலியா, காயத்ரி, கோவாவில் உள்ளிட்ட இந்து ஆலயங்கள், நுவரெலியா அல் ஹஃபீர் மெயின் ஜும்மா பள்ளிவாசல் உட்பட்ட பள்ளிவாசல்கள், நுவரெலியா புனித சவேரியார் தேவாலயம் உள்ளிட்ட கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு சென்ற மஹிந்த திசாநாயக்க சமய தலைவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதுடன் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் சமய தலைவர்களுடன் கலந்துரையாடினார். නුවරඑළිය දිස්ත්‍රික්කය, මහනුවර දිස්ත්‍රික්කය, මාතලේ දිස්ත්‍රික්කය, පදුල්ල දිස්ත්‍රික්කය, ඒ වගේම මහවැලි කලාප, මේ සියලුම කලාපවලට අපි நுவரெலியா மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கி மேலும் பல இளம் தலைவர்களை உருவாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நானும் எனது சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய சப்ரகமுவ மாகாண ஆளுநருமான நவீன் திசாநாயக்கவும் முழு நாட்டினாலும் நேசிக்கப்பட்ட காமினி திசாநாயக்கவின் பிள்ளைகள். அன்று காமினி திசாநாயக்க முடித்துக்கொண்ட அரசியல் பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கவே நான் நுவரெலியாவுக்கு வந்தேன். இன்று அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் நுவரெலியா அவரை நேசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழும் பகுதி. 1980களில் நுவரெலியா உட்பட கந்த உத்தர பிரதேசத்திற்கு சேவையாற்றி வெற்றிகரமாக தனது அரசியல் பயணத்தை முடித்து ஜனாதிபதி வேட்பாளர் பதவிக்கு வந்து ஒரு தாக்குதலில் உயிரிழந்த காமினி திசாநாயக்கவின் இளைய மகனாக நுவரெலியாவிலிருந்து எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க தயாராக உள்ளேன். நான் தற்போது கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுகின்றேன். ஏனெனில் நான் கண்டி நகரை விட்டு வெளியேறி அரசியல் தலைமைத்துவத்தை பெற்றுள்ளேன். குறிப்பாக அரசியல் தலைவர் ஒருவர் இல்லாமலும் திசைவழியின்றியும் இருக்கும் நுவரெலியா மக்களின் நலனுக்காக கண்டி மாவட்டத்தை விட்டுவிட்டு நுவரெலியாவுக்கு வந்தேன். நுவரெலியா மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கி மேலும் பல இளம் தலைவர்களை உருவாக்குவதுடன் அதனை விரைவில் செய்ய எதிர்பார்க்கின்றேன். නුවරඑළියට ඒ දිස්ත්‍රික් නායකත්වයක් සමග ජනබලවේගයෙන් තිබ්බ ඒ අඩුපාඩු ඇතුළු කරන්න මම ආවේ. ஊடகவியலாளர்களுக்கான ஆளுமை விருத்தி பயிற்சி செயலமர்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கான
ஆளுமை விருத்தி இருநாள் பயிற்சி செயலமர்வு மட்டக்களப்பில் இன்று நிறைவடைந்தது. அகம் மனிதாபிமான வள நிலையம் அமைப்பின் இணைப்பாளர் கண்டுமணி லவகுசுராசா தலைமையில் செயலமர்வு நடத்தப்பட்டது. மூத்த ஊடகவியலாளர்களும் இளம் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜனநாயக பங்குதாரர்களுக்கான ஓர் அங்கத்துவத்தை உருவாக்குதல் எனும் செயற்திட்டத்தில் உள்ளூர் ஊடகவியலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், மக்கள் ஆகிய 3 ஜனநாயக பங்குதாரர்களுக்கான ஓர் அங்கத்தை உருவாக்கி அதன் ஊடாக பொறுப்பு கூறுதல், வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்டுவது தொடர்பாகவும் பிரதேச சபை உறுப்பினர்களின் கடமை பொறுப்புகள், ஊடகவியலாளர்களின் கடமை பொறுப்புகள், மக்களின் கடமை பொறுப்புகள் என்பன தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனம் தெரியாதவர்களால் இன்று அதிகாலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்த இனம் தெரியாதவர்களால் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 5 பேர் கொண்ட குழுவினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் பொருட்கள் சில சேதமாக்கப்பட்டதுடன் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் பொருத்தமற்ற ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசம் ஆரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பொருத்தமற்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசம் ஆரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ආර්ථිකමය වශයෙන් ඉදිරියට යන රටට நாட்டுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட நிதி உதவிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக எமது பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கின்றோம். நாட்டை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே இருக்கின்றார். தேர்தல் நெருங்குவதால் தமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகளின் பங்களிப்புடன் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அந்த தொகை மேலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தமது சுயலாபம் கருதியே பலர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். විදායක මණ්ඩලයේ එක්සිකියුටිව් බෝඩ් එක මේක නිකුත් කරලා තියෙනවා. මේ ඒගොල්ලෝ කියලා තියෙනවා ඒගොල්ලන් 2023 மற்றும் 2024 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2023 மற்றும் 2024 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை நாளை முதல் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த விண்ணப்பங்களை www.uec.ac.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஜூலை 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ரணிலை ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்ய வேண்டும் என சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணம் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என சமகால பொருளாதார நெருக்கடிகளுக்கு தொழிற்சங்க ரீதியாக தீர்வு காண ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆனால் இந்த IMF சர்வதேச நாணய நிதியத்தின் அந்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு தேர்தலுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த காசு அவ்வளவும் அபிவிருத்தி வேலைகளுக்கும் மக்களுக்காக வேண்டி மட்டும்தான் சர்வதேச நாணய நிதியத்தின் அந்த பணம் போய் சேரும். அது நல்லா மக்கள் புரிஞ்சுக்கிறணும். கௌரவ தலைவர் கௌரவ ஜனாதிபதி ஐயா அவர்கள் நாட்டு மக்களையும் நாட்டை மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர அவர் கட்சி சார்பாவோ யாரையுமே எல்லாரும் ஒன்றா வாங்க போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் நாட்டுக்காக வேண்டி நாட்டில் இருக்க மக்களுக்காக வேண்டி மட்டும்தான். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு இந்த தவறை செய்யக்கூடாது. 2019 இதே தவறை நாங்கள் செஞ்சோம். 2019-20 என்ன தவறு செஞ்சோம்? அவர் உண்மையை சொன்னார். அவருக்கு யாரும் ஓட்டு போடலை. ஆனால் அவர் சொன்னார், அந்த நேரமே சொன்னார் $300 வரும், இந்த நிறைய பிரச்சனைகளை சொன்னார். யாரும் நம்பலை. தமிழகத்தில் கரையொதுங்கிய அனலதீவு கடற்தொழிலாளர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
கடத்தொழிலுக்கு சென்ற வேளை படகு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தமிழகத்தில் கரையொதுங்கிய யாழ்ப்பாணம் அனலைதீவு கடத்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அனலைதீவு கடற்பரப்பில் இருந்து கடந்த 10ஆம் தேதி மாலை 5 மணியளவில் கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் கரை திரும்பாத நிலையில் பதற்றம் ஏற்பட்டிருந்ததுடன் அனலைதீவு கடற்பரப்பெங்கும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்களால் தீவிர தேடுதல் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதன்போது குறித்த இருவரும் தமிழக கடற்பரப்பில் கரையொதுங்கிய தகவல் கிடைக்கப்பெற்றது. அதற்கமைய இன்று குறித்த இருவரது குடும்பத்தினரும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து இருவரையும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் கடற்தொழில் அமைச்சரால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஓய்வு நிலை அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனுக்கு கௌரவம் அளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றி அண்மையில் ஓய்வு பெற்ற முன்னாள் அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தெற்கு கல்வி சமூகத்தினரின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி தெற்கு வலயத்தை சேர்ந்த பாடசாலைகளின் பேண்ட் வாத்திய இசையுடன் ரூபவதி கேதீஸ்வரன் வரவேற்கப்பட்டு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா, காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதர், உதவி பிரதேச செயலாளர் திருமதி ஜில்மியா, காத்தான்குடி பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி தனுஜா, காத்தான்குடி நகரசபை செயலாளர் திருமதி ரிஃப்கா உட்பட அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள், வைத்தியர்கள், சமுர்த்தி முகாமியாளர்கள், போலீசார், கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், காத்தான்குடி பள்ளி வாயல்கள், முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டதுடன் காத்தான்குடி நகரசபை எல்லை விவகாரம், வீதி அபிவிருத்தி, கல்வி, சுகாதாரம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. அலங்கார மீன் ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அலங்கார மீன் ஏற்றுமதி மூலம் கடந்த 4 வருடங்களில் 2632 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார். அலங்கார மீன் வளர்ப்பு துறையை அபிவிருத்தி செய்வதற்காக கடற்தொழில் அமைச்சினால் பல்வேறு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இலங்கை நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் தாய் மீன்கள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மற்றும் வர்த்தக அருங்காட்சிகள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப அறிவு வழங்கப்படுகின்றது. மீன் உணவு விநியோகிக்கப்படுகின்றது. மாணவர்கள் மத்தியில் அலங்கார மீன் வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக பாடசாலைகளில் அலங்கார மீன் வளர்ப்பு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மாவட்ட ரீதியாக அலங்கார மீன் வளர்ப்பு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இஞ்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா, தமிழ்நாடு, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மரைக்கையார்பட்டினம் கடற்கரை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையல் இஞ்சி மூடைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 60 சமையல் இஞ்சி மூடைகளை மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் மூடைகளை பதுக்கி வைத்திருந்த வீட்டின் உரிமையாளர் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இலங்கைக்கு மண்டபம் அடுத்துள்ள மரைக்கையார்பட்டினம் கடற்கரையிலிருந்து சமையல் இஞ்சி நாட்டுப்படகில் கடத்தப்பட இருப்பதாக மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மரைக்கையார்பட்டினம் கடற்கரை ஓரம் உள்ள வீடுகள் மற்றும் மீன் வைக்கும் கம்பெனி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அப்போது மரைக்கையார்பட்டினம் கடற்கரை ஓரமாக உள்ள வீடொன்றின் பின்புறம் இருந்து 60 சாக்கு மூடைகளில் சுமார் 2 தொன் எடை கொண்ட சமையல் இஞ்சி பறிமுதல் செய்யப்பட்டது. முதல் கட்ட விசாரணையில் சமையல் இஞ்சி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்தமை தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட இஞ்சியின் இந்திய மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாவாக இருக்கலாம் என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் பருத்தித்துறை நூலகத்தில் எண்ணிம நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை நூலகத்தில் லைப்ரரி எனப்படும் எண்ணிம நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சிறுவர் மின்னியல் நூலகம் உட்பட 3 மின்னியல் நூலக தொகுதிகளும் திறக்கப்பட்டன. பருத்தித்துறை நகரசபை செயலாளர் திருமதி தாரணி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில்
முதலாவதாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டனர். மின்னியல் நூலக அங்கத்தவர்களுக்கான இலவச அங்கத்துவ அட்டைகளும் வழங்கப்பட்டன. மின்னியல் நூலகத்தில் கணனி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு விருந்தினர்களால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய நூலகங்கள் மற்றும் ஆவண சேவைகள் சபை தலைவர் பேராசிரியர் நந்த தர்மரட்ன நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் தேசிய நூலகங்கள் மற்றும் ஆவண சேவைகள் சபை பணிப்பாளர் சுனில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகள், பருத்தித்துறை நகரசபை முன்னாள் தலைவர்களான இருதயராசா, பே நவரட்னம், பருத்தித்துறை நகரசபை உத்தியோகத்தர்கள், மின்னியல் நூலகத்தில் பயிற்சி பெற்ற அயல் பாடசாலை மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினர் இன்று யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினர் இன்று யாழ்ப்பாண நகர் பகுதியில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டனர். இதன்போது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்த மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர உட்பட பலர் பங்கேற்றனர். தற்பொழுது வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலானது ஒரு சாதாரண ஜனாதிபதி தேர்தலாக இதுவரை காலம் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தலாகத்தான் இது இருக்கும். இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல், மோசடி, வீண் விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், இனவாதம், புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த பல்வேறு தரப்பட்ட விடயங்களை மக்கள் நிராகரித்து ஒரு புதிய ஒரு அரசியல் பயணம் ஒன்றை மக்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். நாட்டில் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு சிந்தனை கருப்பொருள் உருவாகியுள்ளது. இன்முறை தேர்தலானது உணர்வு சார்ந்த அரசியலை விட்டு அறிவு சார்ந்த அரசியலை சிந்திக்க வேண்டிய கடற்பாடு இரு இனங்களுக்கும் இருப்பதை இட்டு நாங்கள் தருணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான நலனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடற்பாடு இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 20 லட்சம் புதிய அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 20 லட்சம் புதிய அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டம் இன்று மட்டக்களப்பில் அக்கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டி தயானந்தன் தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஜெயக்குமார் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் தேசிய வேலை திட்டத்தில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் உள்ள பஸ் நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள், பொதுச்சந்தை என்பவற்றிலும், ஆரையம்பதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள், பொதுச்சந்தை ஆகியவற்றிலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்களுடைய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்வார்கள், உறுதி அளித்திருக்கின்றார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தளவில் நாடளாவிய ரீதியிலே இந்த சகல வேலை திட்டங்களையும் சிறந்த முறையிலே, அதாவது ஒரு எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே பல பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியாக வருவார் என்பதை இந்த இடத்திலே உறுதியுடன் கூறிக்கொள்கின்றேன். வடகிழக்கில் தமிழ் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்களா? உண்மையிலே நேற்று கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். நிச்சயமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் 135 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் 135 கிலோ கேரள கஞ்சா இன்று அதிகாலை 4:45 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வெற்றிலைக்கேணி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து தாளியடி பகுதியில் தேடுதல் நடாத்தினர். இதன்போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் 135 கிலோ எடை உள்ள 3 கேரள கஞ்சா பொதிகளை கைப்பற்றிய வெற்றிலைக்கேணி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த கஞ்சா பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். கடத்திச் செல்லப்பட்ட பசுக்களை உயிருடன் மீட்ட யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு சிவசேனை அமைப்பினர் பாராட்டு தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவில் கிராமத்திலிருந்து துன்னாலை பிரதேசத்திற்கு கடத்திச் செல்லப்பட்ட பசுக்களை உயிருடன் மீட்டு வந்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரட்னவிற்கு சிவசேனை அமைப்பினர் இன்று பாராட்டு தெரிவித்தனர். அண்மையில் மட்டுவில் கிராமத்திலிருந்து சில பசுக்களை சட்டவிரோதமாக பசுக்களை இறைச்சியாக்கும் கும்பல் கடத்திச் சென்றிருந்தது. இதன்போது கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயற்பட்ட சாவகச்சேரி போலீசார் துன்னாலை காட்டுப்பகுதியில் வைத்து இறைச்சியாக்கப்பட்ட பசுக்களை மீட்டதுடன் பிரதான சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்தனர். இதன்போது சட்டவிரோத கொள்களமும் அடையாளம் காணப்பட்டது. இவ்வாறான நிலையில் பசுவதையை தடுத்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சிவசேனை அமைப்பினர் நேரடியாக தேடிச் சென்று பாராட்டியிருந்தனர். இதில் சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலோ சச்சிதானந்தன் இணைந்து கொண்டார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.